வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஔவையார் தனிப்பாடல்கள். நம்ம முதல்லையே இதுக்கு முன்னாடி கம்பன் தனிப்பாடல்களில் ஒரு 10 பாடல் பார்த்துருப்போம். அதில் வந்து தனிப்பாடல் திரட்டு இதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து ஔவையார் தனிப்பாடல்களில் ஒரு 10 பாடல்கள் பற்றி பார்ப்போம். வாங்க இன்று வீடியோக்குள்ளே போகலாம். முதல் பாடலாக ஔவையார் நாட்டின் வளத்தை பற்றி ஒரு பாடல் பாடிப்பார். சேர சோழ பாண்டியர்கள் அப்புறம் தொண்டைமானை பற்றி அவர்களுடைய நாட்டு வளத்தை பற்றி பாடியிருப்பாங்க. அந்த பாடல் வந்து எல்லாருக்குமே ஃபெமிலியராக தெரிஞ்சிருக்கும். அந்த பாடலோடு தொடங்குவோம். ஃபர்ஸ்ட் பாடல். வேலம் உடைத்து மலைநாடு மேதக்க சோழ வளநாடு சோறுடைத்து புலியூர்கோன் தென்னாடு முத்துடைத்து தென்னீர் வயிற்றொன்றை நன்னாடு சான்றோர் உடைத்து. இந்த வேலம் உடைத்து மலைநாடு அப்படிங்கிறது சேரனுடைய நாடு. அந்த சேரனுடைய நாடு மலைப்பகுதியாக இருக்கக்கூடியது. அந்த நாட்டில் என்ன இருக்குது? வேலம் உடைத்து யானைகளை உடையதாக இருக்கும். யானைகளை உடையது சேரனுடைய நாடு. மேதக்க சோழ வளநாடு சோறுடைத்து மேன்மை நிரம்பிய சோழனுக்கு உரித்தான நாடு என்ன நாடுனா வளநாடு. அந்த வளநாட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா சோற்று பெருக்கத்தினை உடையதாக இருக்கும். சோறு அதிகமாக இருக்கும், வளமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பூழியூர்கோன் தென்னாடு முத்துடைத்து. பூழியூர்கோனான அந்த பாண்டியனுடைய தென்னாடு எப்படிப்பட்டதாக இருக்கக்கூடியது? முத்து பெருக்கத்தை உடையதாக இருக்கக்கூடியது. பாண்டியனுடைய நாடு முத்து பெருக்கத்தை உடையதாக இருக்கிறது. அடுத்தது தென்னீர் வயிற்றொன்றை நன்னாடு சான்றோர் உடைத்து. தெளிந்த நீரை உடைய வயல்களை உடைய தொண்டைமானுடைய நன்னாடு நல்ல நாடு எதை உடையதாக இருக்கும் அப்படின்னா சான்றோர்களை சிறப்பாக உடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சேரநாடு யானைகளை உடையது, சோழ நாடு சோற்று பெருக்கத்தினை சோறுடையது, பாண்டிய நாடு முத்து பெருக்கத்தை உடையது முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோர்கள் இருக்கக்கூடிய ஊர். அடுத்த பாடல் பார்க்கலாம். இந்த பாடல் நால்வருடைய நாடுகளை போற்றும் வகையில் அமைந்திருக்கு. வாங்க பார்க்கலாம். வஞ்சி வெளிய குறுக்கெல்லாம் பஞ்சவன்றன் நான்மாட கூடலில் கல்வி வலிது சோழன் உரந்தை கரும்பினது தொண்டைமான் கச்சியுட் காக்கை கரிது. பாருங்க, வஞ்சி வெளிய குறுக்கெல்லாம். வஞ்சி அப்படிங்கிறது கடற்கரை ஊர். அந்த ஊரில் என்ன இருக்குது அப்படின்னா நீர்ப்பறவைகள் வெண்மை நிறத்தில் இருக்கும், அதுதான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வஞ்சி வெளிய குறுக்கெல்லாம் நீர்ப்பறவைகள் அதிகமாக இருக்கக்கூடியது வெண்மை நிறத்தை சொல்கிறாங்க, வஞ்சி நகரத்தை சொல்கிறாங்க. அடுத்தது பஞ்சவன் தன் நான்மான கூடலில் கல்வி வலிது. பாண்டியனுக்கு இன்னொரு பேர் இருக்குது பஞ்சவன். அந்த பஞ்சவன்கிறத சொல்கிறாங்க. நான்மாட கூடலில் கல்வி வலிது. அவன் தமிழ் பேணிய தலைவன், அதனால் அவனுடைய நாட்டில் கல்வி வலிமை வந்து நிறையா இருக்கும், கல்வி வல்லமை உடையதாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது சோழன் உரந்தை கரும்பினது. சோழன் அப்படின்னா நம்ம சோறு உடைத்துன்னு பார்த்தோம். அந்த சோறு மட்டும் அல்லாமல் கரும்பினையும் பயிரிட்டு வந்தனர் அந்த நாட்டில். சோழ நாடு அங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது தொண்டைமான் கச்சியுட் காக்கை கரிது. அங்கே தொண்டைமான் நாட்டில் என்ன இருக்கும்? காக்கைகள் மிகவும் கரியது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த காக்கைகள் ரொம்ப கருப்பாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லில் சொல்லாமல் அந்த காக்கை கரிது அப்படிங்கிறது காவல் கடுமையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொருளை சொல்லிக்கிறாரு. கச்சியுட் காக்கை கரிது அப்படிங்கிறது அந்த காவல் மிகவும் கடுமையாக, அரிது அப்படிங்கிறது கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வஞ்சி வெளிய குறுக்கெல்லாம் பஞ்சவன் தன் நான்மாட கூடலில் கல்வி வலிது சோழன் உரந்தை கரும்பினிது தொண்டைமான் கச்சியுட் காக்கை கரிது. வஞ்சியில் வெள்ளை பறவைகள் நிறைந்திருக்கும், நீர்ப்பறவைகள் நிறைந்ததாக இருக்கும். பாண்டிய நாட்டில் கல்வி வலியதாக இருக்கும், அதிகமாக இருக்கும். சோழனுடைய நாட்டில் சோறு மட்டும் இல்லாமல் கரும்பும் இனியதாக அதிகமாகவும் இருக்கும். தொண்டைமான் நாட்டில் கச்சியுள் காக்கை மிகவும் கரியது, அதாவது அந்த நாட்டில் வந்து காவல் மிகவும் கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாடல் பார்க்கலாம். அடுத்து ஔவையார் தனிப்பாடல்கள்னு பார்க்குற பொழுது ஒரு சிற்றரசர்களை பற்றி பாடியிருப்பார். அடுத்தது மக்களை பற்றி பாடியிருப்பாங்க, இயற்கை வளத்தை பற்றி பாடியிருப்பாங்க. அதில் வந்து இந்த பாடல் வந்து ஒரு சிற்றரசரை பற்றி பாடக்கூடிய பாடல்.
எழிற்குன்று அப்படிங்கிற ஒரு பகுதியை எழிற்குன்று அப்படிங்கிற ஒரு பகுதியை சிற்றரசன் ஆண்டு வந்திருக்கான். அவன் வந்து தமிழ் மீதும் பற்றும் இல்லை, தமிழ் புலவர்கள் மீதும் பற்றும் இல்லாமல் இருந்திருக்கான். அவனை பற்றி பாடுனாவோ அதை வந்து அவன் பொருட்படுத்தாமல் இருந்திருக்கான். அந்த வழியாக ஔவையார் வந்து போன பொழுது அவனை பற்றி தெரிஞ்சிருக்காரு. அப்போ வந்து அவரை பற்றி தம் வாயால் அவர் வாழ்த்தி பாடுறாரு. ஆனால் அவன் வந்து என்ன பண்ணுறான், சற்றும் ஒரு துளி கூட ஒரு மதியாதவனாக அதை கேட்காதவனாக இருந்திருக்காரு. அப்போ வந்து ஔவையாருக்கு கோபம் வந்து அந்த செயலை உணர்த்தக்கூடிய வகையில் ஒரு பாடல் பாடிக்கிறார். அந்த பாடல் தான் இருள்தீர் மணி விளக்க தேளிலார் கோவே குருடேயும் அன்று நின் குற்றம் மருள் தீர்ந்த பாட்டும் உரையும் பயிலாதனவிரண்டு ஓட்டை செவியும் உள. உனக்கு இருக்கக்கூடிய செவி வந்து ஓட்டை உள்ள செவியாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. செவியில் ஓட்டை இருக்குது, ஆனால் அந்த செவியால் அந்த ஓட்டை இருந்துமே உனக்கு என்னது, ஒரு பாத்திரத்தில் ஓட்டை இருக்கிற மாதிரி உனக்கு செவியில் ஓட்டை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், இருள்தீர் மணி விளக்க தேளிலார் கோவே. இருளில் கூட சிறந்த நீலமணியினுடைய ஒளிச்சிறப்பு அந்த நாட்டில் இருக்கா. அப்படிப்பட்ட எழிற்குன்றத்திற்கு உரிய அரசனே, நீ குருடேயும் அன்று நின் குற்றம், எம்மை நீ மதியாமல் நீ செய்யக்கூடிய குற்றமானது உன்னுடைய கண்கள் குருடாயதுனால ஏற்பட்டது மட்டும் அல்ல, மருள் தீர்ந்த பாட்டும் உரையும் பயிலாதனவிரண்டு ஓட்டை செவியும் உள. உன்னுடைய காதுகளில் வந்து குற்றமில்லாத நல்ல பாட்டுக்களையும் உரைகளையும் கேட்டு பழகாததாக இருந்ததுனால உன்னுடைய செவிகள் ஓட்டையாக இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறது உனக்கு கேட்கல, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய செவிகள் ஓட்டை செவிகளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாடல் பார்க்கலாம். இது வந்து பராந்தக சோழனை பற்றிய பாடலாக இருக்குது. பராந்தக சோழன் திருமாலின் அம்சமாக தோன்றியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு முறை காட்டு வழியாக போகும் பொழுது பசு மந்தைகள் நிறையா இருக்குது, பசுக்கள் நிறையா போகுது. அப்போ வந்து ஒரு கொம்பை எடுத்து வழியை ஏற்படுத்தி விட்டு வழியை ஏற்படுத்திட்டு அவர் போகிறாரு. அதை பார்த்தவங்க ஒரு சிலர் வந்து ஔவையார்கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டு ஒரு பாடல் பாடுறாரு. கோலெடுத்து கோத்துரத்துங் கோகனக செங்கை வடி வேலெடுத்து கோத்துரத்தல் விட்டிலனே சீதமிகு பூபாலன் ஆனாலும் போமே புரந்தகற்கு கோபாலனான குணம். இந்த இடத்துல அவருடைய குணத்தை கோபாலனான குணம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, கோலெடுத்து கோத்துரத்தும் கோ கனக செங்கைவடி வேலெடுத்து கோத்துரத்தல் விட்டிலனே. நீ கோலெடுத்து அந்த பசுக்களை துரத்தினாயே, உன்னுடைய கை எப்பேற்பட்ட கை அப்படின்னா செங்கைவடி, தன்னுடைய செம்பொன் கை, அந்த கையால் வடித்த வேலினை எடுத்து பகையரசர்களை துரத்தின உன்னுடைய கையால் நீ வந்து அந்த பசுக்களை துரத்தினாயா அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் நீ அப்படி செஞ்ச அப்படின்னா, நீ திருமாலின் அம்சமாக இருக்கக்கூடியவன். அந்த திருமால் யாரை என்னத்தை மேய்ப்பார் அப்படின்னா ஆணெறியை மேய்த்தவர். ஸோ அந்தனுடைய தன்மை உன்னை விட்டு போய்விடுமா அப்படின்னு சொல்கிறாரு. சீதமிகு பூபாலனானாலும் போமோ புரந்தற்கு கோபாலனான குணம். அதான் சொல்கிறாங்க, உன்னுடைய குணம் நீ அரசனாக இருந்தாலும் என்னது அந்த குணம் உன்னை விட்டு போகுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பராந்தக சோழனை திருமாலின் அம்சமாக வச்சு இந்த பாடல் பாடியிருக்காங்க. அடுத்த பாடல் பார்க்கலாம். இனி வரக்கூடிய பாடல் ஒரு 4 பாடல் வந்து ஐவேல் அசதி அப்படிங்கிறவனை பற்றி பாடிய பாடல். இதில் அவனுடைய பெயர் அசதி, அவனுக்கு ஐவேல் அசதின்னு சொல்லுவாங்க. ஐவேல் அப்படிங்கிறது அழகிய வேற்படையினை குறிக்குது. இவன் வந்து வேற்போரில் வல்லவனாக இருந்ததுனால எல்லோரும் ஐவேல் அசதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பாடல் பாருங்கள். அருஞ்சஞ்சலங்கொண்ட வைவேல் அசதி அகல் வரையின் இரு சஞ்சலம் சொல்ல வேண்டுகோள் என தன்னை மொழி தரும் சஞ்சலம் தனி வைத்து போனவர் சஞ்சலமும் பெரும் சஞ்சலம் கொண்டு யான் இருந்தேன் ஒரு பெண் பிறந்தே அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, அருஞ்சஞ்சலம் கொண்ட ஐவேல் அசதி. அந்த அசதி அப்படிங்கிறவன் எப்பேற்பட்டவனாக இருக்கிறான் அப்படின்னா, மற்றவர்களுடைய துயரத்தையும் தன்னுடைய துயரமாக வருந்தக்கூடியவன். அவன் வந்து எப்பொழுதுமே மற்றவர்களுடைய துயரத்தை தன்னுடைய துயரமாக கருதும் பொழுது அவனுக்கு எப்பொழுதுமே என்னது நிறைய கவலைகள் இருக்கும். இந்த இடத்துல சஞ்சலம் அப்படிங்கிறது மனக்கவலையை சொல்கிறாங்க. ஸோ அவனுக்கு நிறைய கவலைகள் இருக்கும். அப்பேற்பட்ட நாட்டில் இருக்கக்கூடிய நான் எனக்கு இருக்கக்கூடிய சஞ்சலம் சொல்ல வேண்டுமோ, எனக்கு இருக்கக்கூடிய அந்த மனக்கவலை சொல்ல வேண்டுமோ, இரு சஞ்சலம் சொல்ல வேண்டுமோ, எனக்கு இருக்கக்கூடிய கவலையும் நான் சொல்லணுமா? அப்படி என்ன கவலை இருக்குது அப்படின்னா,
அன்னை மொழி தரும் சஞ்சலமும், நான் ஒருத்தரை விரும்புகிறத தெரிஞ்சு என்னை அன்னை கடுமையான பேச்சுக்களால் பேசுகிறாங்க, அதனால் எனக்கு ஒரு பக்கம் மனக்கவலையாக இருக்குது. அடுத்து தனி வைத்து போனவர் சஞ்சலமும், என்னை தனியே விட்டுட்டு போயிட்டாரு, அதனால் ஏற்படக்கூடிய மனக்கவலை எனக்கு ஒரு பக்கமாக இருக்குது. அடுத்து பெரும் சஞ்சலம் கொண்டு யானிருந்து ஒரு பெண் பிறந்தே, என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்படி மனக்கவலைகள் எனக்கு நிறையா இருக்கிற பொழுது நான் ஏன் இன்னும் ஒரு பெண்ணாக பிறந்து சாகாத இன்னும் உயிர் வாழ்ந்திருக்கிறேனே, அதுதான் எனக்கு பெரும் வேதனையாக இருக்குது அப்படின்னு இந்த பாடல் சொல்கிறாங்க. இந்த பாடலில் அசதியினுடைய சிறப்பை பற்றி சொல்கிறாங்க. அவன் மற்றவர்களுடைய துயரத்தையும் தன்னுடைய துயரமாக கருதி பல கவலைகளாக கொண்டு விளங்கக்கூடியவனுடைய நாட்டில் என்னுடைய கவலைகள் பெருங்கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன கவலைனா, அன்னை ஒரு பக்கம் தீட்டுறதும் தன்னை பிரிந்து போனவனை நினச்சி கவலைப்படுறதும், இத்தனை கவலைகளோடு நான் இருக்கிறேன், இந்த பெண்ணாக பிறந்து இன்னும் சாகாத இன்னும் உயிரோடு இருக்கிறேனே அப்படின்னு பாடுறமா இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. அடுத்த பாடல் பார்க்கலாம். இந்த பாடல் ஒரு பெண் தன்னுடைய மாளிகையில் மேலே நின்று தன்னுடைய முடியை தலைக்கு ஒதுக்கிட்டு இருக்கான், அதை பற்றி பாடப்பட்ட பாடல் தான். இதில் அந்த அசதியினுடைய சிறப்பை பற்றி சொல்கிறாங்க, அந்த நாட்டினுடைய சிறப்பை பற்றி சொல்கிறாங்க. பாருங்கள். அலர்கட்டு கட்டிய ஐவேல் அசதி அணிவரையின் மழைக்கட்டு கட்டிய மாளிகை மேலொரு மங்கை நல்லாள் உலக்கிட்டு உரியிட்டு மூவலக்கிட்டு உரிநாளியிட்டு குளர்கட்டவிழ்த்து அடங்கினன்றே மயிர் கோதினாலே அப்படின்னு பாடுறாரு. இதில் அலர்கட்டு கட்டிய ஐவேல் அசதி, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐவேல் அசதியினுடைய நாடு எப்படிப்பட்ட நாடு இருக்கும் அப்படின்னா, அவனுடைய நாடு மலை நாடாக இருக்குது. அப்போ அந்த மலையை சுற்றியும் என்ன இருக்கும், கொடிய விலங்குகள் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த நாட்டில் அந்த விலங்குகளிலிருந்து காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா புறமும் சுற்றியும் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலும் என்ன பண்ணுவாங்க, நெருப்பிட்டு காவல் செய்திருப்பார்கள். அதனால தான் அதை அலர்கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி அலர்கட்டுடன் விளங்கக்கூடிய அவனுடைய அழகிய மலையில் மழைக்கட்டு கட்டிய மாளிகை மேலொரு மங்கை நல்லாள், மலையிலிருந்து வந்த மேகங்கள் அந்த மாளிகையில் அப்படியே இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு பெண் அந்த இடத்துல நிற்கிறா. அவள் எப்படி நிற்கிறா அப்படின்னா, ஒயிலாக தன்னுடைய கொண்டையை அவிழ்த்து விட்டு தன்னுடைய தலைமயிரை அம்மாளிகை இடத்துல இருந்தபடியே கோத தொடங்கினாள். அப்படி கோத தொடங்கிறது எதற்கு உவமையாக வச்சு சொல்கிறாரு அப்படின்னா, மயிலை உவமையாக வச்சு சொல்கிறாரு. உலக்கிட்டு உரியிட்டு மூவலக்கிட்டு உரி நாளியிட்டு, இந்த இடத்துல அந்த நாளியை பற்றி சொல்கிறாங்க. அது என்னென்னு பாருங்கள். உலக்கு அப்படிங்கிறது படி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அனைத்தையும் கூட்டுனா என்ன வர்றது, முன்னாளி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 நாளி என்பது 3 நாளிகையே சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அது அந்த நேரத்தை குறிக்குது. காலையில் 3 நாளிகை அப்படிங்கிற நேரத்தை குறிக்கிறதுனால தான் அந்த இடத்துல முன்னாளி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாடல் ஆயர் குலத்தினுடைய சிறப்பை கூறும் வகையில் ஒரு பாடல் அமைந்திருக்கு. ஒரு சிலர் ஆயர் குலத்தை இழிவாக பேசுகிறதாகவும் அந்த ஆயர் குலத்தினுடைய சிறப்பை கூறும் வகையில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. மெய் வந்த கோவலர் தங்குலத்தாரை வெறுங்குலத்தோர் கைவந்த நஞ்சொலின் வாய் வெந்திடும் வந்த காரணம் கேள், ஐவந்த வேள்வியில் ஐவர்க்கு தெய்வமும் ஆகி நின்ற தெய்வம் பிறந்த குலம் காணும் நந்தன் திருக்குலமே. தெய்வம் பிறந்த குலம் காணும், இந்த இடத்துல தெய்வம் அப்படிங்கிறது கண்ணபிரானை குறிக்கிறது. அப்பேற்பட்ட அந்த கண்ணபிரான் பிறந்த குலம் இந்த வைணவ குலம் அப்படின்னு சொல்லி முடிப்பார். பாருங்கள். மெய்வந்த கோவலன் தங்குலத்தாரை வெறுங்குலத்தோர், உண்மை நெறியிலே வந்த கோவலர்களுடைய குலத்தினரை அந்த சிறப்பில்லாத ஒரு சில குலத்தவர்கள் வாய்க்கு வந்தபடி பழி சொன்னால், கை வந்த நஞ்சொல்லின் வாய் வந்தெடுத்த காரணம் கேள், அந்த பழி சொன்னால் அப்படி சொன்னவர்களின் வாய்கள் வெந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாய் வெந்திடும், அந்த காரணத்தை கேள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காரணத்தை கேட்பாயாக. ஐவந்த வேள்வியில் ஐவர்க்கு தெய்வமும் ஆகி நின்ற, ஐவந்த வேள்வி அப்படிங்கிறது பஞ்சபாண்டவர்கள் செஞ்ச ராஜசூய வேள்வி. அந்த வேள்வி செய்யக்கூடிய பஞ்சபாண்டவர்களுக்கு தெய்வமாக யார் நின்னாங்க அப்படின்னா கண்ணபிரான். அந்த கண்ணபிரான் பிறந்த குலம்தான் என்னது, இந்த வைணவ குலம். இந்த வைணவ குலத்தை தவறுதலாக பேசுனா என்னாகும், அவர்களுடைய வாய் வெந்திடும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாடல்.
அம்பர் பாண்டியனை பார்த்துட்டு அம்பர் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாரு. அதனை அடுத்து சித்தன் வாழ்வு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாரு. இந்த இடத்துல சித்தன் வாழ்வு அப்படிங்கிறது தென் பழனியை குறிக்குது. அம்பர் அப்படிங்கிறது அம்பர் மாகாளம் அப்படிங்கிற ஒரு இடத்தை குறிக்குது. ஸோ இந்த இடத்துல 3 பேரையும் சிறப்பித்து கூறும் வகையில் தான் இந்த பாடல் அமைந்திருக்கு. ஏன் இதை எடுத்திருக்கோம் அப்படின்னா 3 பேரையும் சித்தன் வாழ்வு, அம்பர் அப்படிங்கிற ஒரு இடம், பாண்டியன், இந்த மூன்றையுமே சிறப்பித்து கூறும் வகையில் இந்த பாடல் இருக்குது. பாருங்கள், நல்லம்பர் நல்ல குடியுடைத்து சித்தன் வாழ்வு இல்லம் தோறும் 3 எரி உடைத்து நல்வரவ பாட்டுடைத்து சோமன் வழிவந்த பாண்டியன் நின் நாட்டுடைத்து நல்ல தமிழ். இந்த 3 பேரையும் சிறப்பிக்கக்கூடிய அமைஞ்சிருக்கு. பாருங்கள், நல்லம்பர் நல்ல குடியுடைத்து நன்மையுடைய இருக்கக்கூடிய அந்த அம்பர் நிலப்பகுதியானது நலமாக வாழும் குடிகளை உடையது, நலமாக வாழக்கூடிய மக்களை உடைய ஊர் இந்த நன்மையுடைய ஊர், இந்த நல்லம்பர் ஊர் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது, சித்தன் வாழ்வு இல்லம் தொறுமுன் 3 எரி உடைத்து. இந்த சித்தன் வாழ்வு அப்படிங்கிறது அந்த தென்பழனி குறிக்குது. அந்த இடத்துல எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு இல்லம் தோறும் ஒவ்வொரு வீடு தோறும் வேள்விகளை செய்யக்கூடிய அந்தணர்கள் வாழும் இடமாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம திருமுருகாற்றுப்படையிலேயே பார்க்குற பொழுது பழனியை பற்றி சொல்கிற பொழுது அந்தணரை பற்றி தான் சொல்லுவாங்க. அந்தணர் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளாகவும் வேள்விகள் செய்யக்கூடிய பகுதிகளாகவும் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது, நல்லறவு பாட்டுடைத்து சோமன் வழிவந்த பாண்டியனின் நாட்டுடைத்து நல்ல தமிழ். நல்ல பாடல்களை படைக்கக்கூடிய நாடாக இருந்தது அந்த பாண்டிய நாடு. அந்த பாண்டிய நாடு சந்திரன் வழியிலே, அந்த சோமன் வழிவந்த அப்படிங்கிறது சந்திரன் வழியிலே வந்த பாண்டியனே, உன்னுடைய நாடுதான் நல்ல தமிழ் வளத்தனை உடைய நாடு அப்படின்னு சொல்கிறாரு. நல்லம்பர் நல்ல குடியுடைத்து அப்படிங்கிறது அந்த ஊரில் நல்ல குடிகள் உடையதாக சொல்கிறாங்க அந்த அம்பர் ஊரை. அடுத்தது, சித்தன் வாழ்வில் அந்தணர்கள் வேள்வி தீகளை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, பாண்டிய நாட்டில் தான் என்னது சந்திரன் வழியிலே வந்த பாண்டியன் உன்னுடைய நாட்டில் நல்ல தமிழ் வளத்தினை உடையதாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாடல், அதியமான் ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுக்குறாரு. அப்பொழுது வாரி வளங்களில் சிறந்தவனாக இருக்கக்கூடிய பூதனையும் மறக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டதாக ஒரு பாடல் பாடிக்கிறாரு. அந்த பாடல் தான், பூங்கமல வாவி சூழ் புல்வேலூர் பூதனையும் ஆங்குவரு பார்பெண்ணை ஆற்றினையும் ஈங்கு மறப்பித்தாய் வாலதிகா வன்கூற்றின் நாவை அறுப்பித்தாய் யாமழகன் தந்து. இதில் பூங்கமலும் வாவிசூழ் புல்வேலூர் பூதனையும், இந்த பூதனை பற்றி சொல்கிற பொழுது அந்த பூதனுடைய ஊர் எப்பேற்பட்ட ஊராக இருக்குது அப்படின்னா தாமரைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊராகவும், அங்கு வரக்கூடிய அந்த பெண்ணை ஆற்று எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா பால் போன்று இனிதான நீராக இருக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடிய பூதன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா வந்தவர்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்பேற்பட்டவனையும் மறக்க வைத்தாய், அந்த மறப்பித்தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா வன்கூற்றின் நாவை அறுப்பித்தாய், இதுக்கு மேலே என்னுடைய நாவால் சொல்வதற்கு ஒன்றுமில்லை அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிக்கிறாங்க இந்த பாடலில். அடுத்த பாடல் மிக ஒரு அருமையான பாடல். திருக்குடந்தை அப்படிங்கிற ஊரில் ஒரு உலோபி இருந்திருக்கான். அவன் ஒரு மிகுந்த செல்வன். அவன் மற்றவங்களுக்கு எந்த ஒரு பொருளையும் தராமல் இருப்பான். யாருக்குமே அந்த ஈதல் அப்படிங்கிற ஒரு குணம் இல்லாதவனாக இருக்கான். ஆனால் அதே ஊரில் இன்னொருத்தன் இருக்கான். அவன் வந்தவர்களுக்கெல்லாம் உணவளித்து அவர்களுக்கு தேவையான பொருட்களை கொடுக்கக்கூடியவனாக இருந்திருக்கான் இன்னொருத்தன். ஸோ இந்த இருவரினுடைய தன்மையை கூறும் வகையில் தான் இந்த பாடல் சொல்லியிருக்காரு. அவங்க வீட்டுக்கு முன்னாடி 2 பேர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு வாழை மரம் இருக்குது. அந்த வாழை மரத்தை வச்சு அந்த பாடல் சொல்லியிருக்காரு. திருத்தங்கி தன்வாழை தேம்பழுத்து நிற்கும் மருத்தன் திருக்குடந்தை வாழை குருத்தும் இலையுமிலை பூவுமிலை காயுமிலை என்றும் உலகில் வருவிருந்தோடு உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. திருத்தங்கி தன்வாழை தேம்பழுத்து நிற்கும், அந்த உலோபியினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வாழை மரம் எப்படி இருக்குது அப்படின்னா நல்லா பழுத்து நிற்குதான். ஆனால் மருத்தன், அந்த எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடியவன் மருத்தன், அவனுடைய வாழை மரம் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த வாழை மரத்தில் அவங்கள குருத்தும் இலையும் இல்லை, குருத்தும் இல்லை இலையும் இல்லை பூவும் இல்லை காயும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா அங்கு வரக்கூடிய விருந்தினர்களுக்கு
கொடுத்து அவர்களோடு அவன் உண்ட தன்மையினால் அந்த வாழை மரம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 மரத்தில் எது சிறந்தது அப்படிங்கிறது போது அந்த மருதனுடைய வாழை மரம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. உலோபியினுடைய வாழை மரம் நல்ல பழக்குலையுடன் இருந்தாலுமே மருதன் எல்லாருக்கும் கொடுத்ததுனால அவனுடைய மரம்தான் சிறந்தது. ஒரு காயும் இல்லை, இலையும் இல்லை, பூவும் இல்லாமல் இருந்தாலும் மருதனுடைய மரம் தான் சிறந்தது அப்படின்னு ஔவையார் சொல்கிறாரு. இது வரைக்கும் நம்ம என்ன பாடல்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஐவல் அசதி பற்றி ஒரு 3 பாடல்கள் 4 பாடல்கள் பார்த்துருப்போம். அப்புறம் நாட்டு வளத்தை பற்றி 4 நாடுகளினுடைய நாட்டு வளத்தை பற்றி 2 பாடல்கள் பார்த்துருப்போம். அப்புறம் ஆயர் குலத்தினுடைய சிறப்பை கூறும் வகையில் அமைந்த பாடல் ஒன்று பார்த்துருப்போம். அப்புறம் அம்பர், சித்தன் வாழ்வு, பாண்டியனை பற்றி உயர்ந்து பாடப்பட்ட பாடல், அப்புறம் கோல் எடுத்து கோத்துருத்தும் கோகன் அப்படிங்கிற பராந்தக சோழனை பற்றி பார்த்துருப்போம். அப்புறம் தலைவியினுடைய நிலையை பற்றி பார்த்துருப்போம். ஒரு பெண் மாளிகையில் தலை கோதுறதை பற்றி ஒரு பாடல் பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஔவையார் பாடல்களில் ஒரு 10 பாடல்கள் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். பிஜிடிஆர்பி நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய புது டாப்பிக்குகளை நீ அடுத்து வர வீடியோக்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.